முதலமைச்சர் அன்றைக்கி இந்த கூட்டத்தை கூட்டியிருந்தார். மற்ற மாநிலத்திலேருந்து நம்மளுக்கு தோழமை கட்சிகள் பிரதிநிதிகள்லாம் தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், உள்ளிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நாடகம், இவங்க போடுறது இது தொகுதி வரையறுக்கான இவங்களோட மாநாடுலாம் இல்லை, இது ஒரு நாடகம், தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை திசை திருப்ப தான் பார்க்குறாங்கன்றாங்க. இல்லை, அதாவது இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த போது இந்த பிரச்சனை அப்போது தான் விவாதத்தில் இருந்தது. அவர் கோயம்புத்தூரில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையாது அப்படின்ற கருத்தை அவர் வெளிப்படுத்தினார். அப்படின்னா இதை பற்றி மத்திய அரசாங்கம் எதுவுமே பேசலைன்னா தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறையாதுன்னு அவர் எப்படி சொல்கிறாரு? இப்போ ஏதோ ஒரு வகையில் தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக அவர்களுக்குள் ஒரு விவாதம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கு. ரெண்டாவது, அதை உயர்த்துவது என்கிற நோக்கத்தோடு தான் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை, அந்த சீட்டுகள் இடங்கள் பாராளுமன்றத்தில் அந்த இடங்கள் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கு. இல்லைனா எதுக்கு ஒரு 300-400 சீட்டை அதிகமாக அவங்க போட போகிறாங்க? அது பூரா அழுக்கடைஞ்சு புளி அடைஞ்சு கிடக்கிறதுக்கு உருவாக்குறாங்க. அதனால் மத்திய அரசுக்கு அந்த நோக்கம் என்பது இருக்கிறது.